முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை செப்டம்பர் 17 முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவரன் என்று பெயரிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் 3 இடம் வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும், கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாளய அமாவாசையாகும். இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர். இந்த நிலையில் மகாளய அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரை, குரசுகுப்பம் கடற்கரை பகுதி, வேதபுரீஸ்வரர் கோவில், குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மகாலய அமாவாசை கடலூர் வெள்ளி கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கடலில் புனித நீராடிய மக்கள். புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை நாட்கள் மகாலய அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து வழிபடுவது வழக்கம். இன்று புரட்டாசி மகாலய அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அதிகமாக உள்ளது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடி வழிபாடு செய்வது வழக்கம். கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வருகை தந்து புரோகிதர்கள் முன்னிலையில் படையலிட்டு தங்களது முன்னோர்களை நினைத்து புனித நீராடி தர்ப்பணம் செலுத்தி வழிபட்டனர். இதேபோல் கடலூர் தென்பெண்ணை ஆறு, கெடிலம் ஆறு உள்ளிட்ட பல நீர்நிலை பகுதிகளில் ஏராளமான மக்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்தனர். கடலூர் காவல்துறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் திருமாவளவன் சமூக மனப்பான்மையோடு பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். மேலும் கடலூர் முதுநகர் பச்சையங்குப்பம் வானவில் நகரில் உள்ள இருளர் குடியிருப்பில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச மாலை நேர படிப்பகம் ஆரம்பித்ததை தொடர்ந்து தனது சொந்த செலவில் சாந்தா என்பவரின் வீட்டை சரி செய்து மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகம், ஸ்லேட்டு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினார். முன்னதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடலூர் மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, சமூக ஆர்வலர் ஜோஷ், மகேஷ் ஆகியோர் மாலை படிப்பகம் கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உதவி ஆய்வாளர் திருமாவளவனை வாழ்த்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் சட்டமன்ற தொகுதி வில்லையனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சரவணன், செந்தாமரை கண்ணன், ரவி, பெருமாள், முருகையன், முருகர், கோவில் தலைவர் ஆறுமுகம், பழனி ராஜா, பாண்டியன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலேத், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஏராளமான புலி, மான், யானைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்டு மசினகுடி பகுதியில் முதுமலை நுழைவாயில் உள்ளது. இங்கு கான்கிரீட் தடுப்பு சுவரில் யானைகள் ஓவியம் வரையப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த பக்கமாக வந்த காட்டு யானை ஒன்று மெதுவாக நடந்து சாலையை கடந்து சென்றது.
பின்னர் யானைகளின் ஓவியம் அருகே வந்த யானை நிழல் யானைகளை பார்த்து ஷாக் ஆனது. அது உண்மையான யானைதான் என்று நினைத்து சண்டைக்கு தயாரானது. ஆனால் அது நிஜம் இல்லை என்று தெரிந்ததும் அந்த யானை துதிக்கையால் ஓவியத்தை ஆறுதலாக தடவி கொடுத்துவிட்டு பின் அங்கிருந்து சென்றது. அரியங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் நகர பகுதி ஆதரவாளர்கள் சார்பாக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு அரியங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் உள்ள மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் அலங்காரம் செய்தும் மேலும் பெருமாள் தாயார் ஆண்டாளாகிய பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆலய உள்புறப்பாடு நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொள்ள சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், வனிதா, ராஜேந்திரன், மலர்விழி, ராஜாராம், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், அரியங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் தமிழழகன், ராம்குமார், உஷா, கௌதம், பிரசன்னா, சூர்யா மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சுவாமிநாதன், புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் செயலாளர் அமர்த ஜோதி, அரியங்குப்பம் மாணவர் காங்கிரஸ் தலைவர் தமிழ் சித்திரன், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பஜனை குழு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி அமுல் என்ற கமல ஜோதி மற்றும் அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆதரவாளர்கள் குமார் என்ற முத்துகிருஷ்ணன், தனசேகரன், சங்கர், சிவகுமார், வேலு, கருணாநிதி, காந்தி, ரமேஷ், தியாகி என்ற சுப்பிரமணி, கிருஷ்ணராஜ், திருமாறன், கிருஷ்ணசாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயண் மற்றும் வில்லியனூர் திமுக தொகுதி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதில் அருணகிரி புகழ் மாமணி, ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருகபூபதி, மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்னவேல் காமராஜர், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபம் ஏற்றுதல், இறை வணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மைப்புற ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். பொருளாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.